பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தை 1. பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நேர்மையாளர்கள் அச்சமின்றி சிங்கம் போல இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இருப்பதும் உமது அருளினாலும் கிருபையினாலும் என்று விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காகவும் குற்றங்களுக்காகவும் நீர் எல்லா தீவினைகளையும் தாங்கிக் கொண்டு கல்வாரி சிலுவையிலே தகன பலியாய் உம்மை ஒப்புக் கொடுத்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் படக்கூடிய ஒவ்வொரு பாடுகளையும் நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். அந்த நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு பக்க துணையாக இருந்து பொல்லாத காலங்களில் இருந்து எங்களை விடுவித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போய் இருந்த நேரத்திலெல்லாம் சோர்வின் ஆவியை எடுத்து மாற்றி எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீர் அப்புறப்படுத்தி நீர் எங்களை வாழ வைத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் நடப்பதையும் எழுந்து செல்வதையும் நாங்கள் பயணம் செல்வதையும் நாங்கள் படுப்பதையும் இருந்து பேசுவதையும் நீர் கேட்டுக்கொண்டு அறிந்து புரிந்து கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்கள் ஏதாவது தவறு செய்தாலும் எங்களை கண்டித்து தண்டித்து நீர் திருத்துகின்றீர். ஏனென்றால் பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்றும். ஆம் தகப்பனே, நாங்கள் செய்த பொல்லாங்கின் நிமித்தம், நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம், நாங்கள் செய்த தீமையின் நிமித்தம், மற்றவர்களை வேதனைப்படுத்தியது நிமித்தம், மற்றவர்களுடைய பலவீனங்களில் விளையாடிய நிமித்தம் இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையை எடுத்து மாற்றிடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம், கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நாங்கள் நேர்மையாளராக வாழ விரும்பக்கூடிய நேரத்திலே எங்களால் உம்மை நோக்கி வர முடிவது இல்லை தகப்பனே. எளிதாக வீழ்ந்து போகின்றோம். ஆனால் நீர் கர்ச்சிக்கும் சிங்கம் போல எங்களை சூழ்ந்து இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பொல்லாப்பான காலங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. உமது கல்வாரி இரத்தம் ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குவதாக. உமது மாசு மறுவற்ற அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வாசிக்கின்றோமே திருப்பாடல்கள் 51 அதிகாரம் 2 இறை வார்த்தையிலே, என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் என்றும். ஆம் தகப்பனே, எங்களுடைய தீவினைகள் நீங்கும்படியும் எங்களுடைய பாவங்களும் குற்றங்களும் எங்களை விட்டு மாறும்படியும் எங்களை தூய்மைப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. உமது கல்வாரி அன்பை, உமது மாசு மறுவற்ற அன்பை நீர் எங்கள் மீது ஊற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அதிகாலை என்று பாராதபடி அநேக மக்கள் எழுந்திருந்து விழித்திருந்து உம்மை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக. ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக. உமது கல்வாரி அன்பினால் அவர்களை மூடி மறைத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எதை குறித்து உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களுடைய குரலை கேட்டு அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி அவர்களை ஆசீர்வதித்து திடப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா.
தகப்பனே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர். எனவே இனி வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்திலே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து என் ஆண்டவருடைய விருப்பத்தை நாங்கள் செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோம் கலாத்தியர் 1:4, இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தில் இருந்து நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார் என்று. ஆம் தகப்பனே, எங்களுடைய பாவங்களின் பொருட்டு உம்மையே ஒப்பு கொடுத்து எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி எங்களை தூய்மைப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் கருணை கண் பார்ப்பீராக, அவருடைய விண்ணப்பங்களை கேட்பீராக. என் ஆண்டவருடைய இரக்கம் பிள்ளைகளோடு கூட இருக்கவும் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டவரே அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியும் ஆறுதலையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உங்கள் நன்மையை கெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஆவிகள் மாறும் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். எனவே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட போலீஸ்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். லஞ்சம் வாங்காதபடி, மற்றவர்களை ஏமாற்றாதபடி, மற்றவருடைய சொத்துக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கிராம அதிகாரிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. பஞ்சாயத்து தலைவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். கவுன்சிலர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அநேக பேர் ஆண்டவரே நீதி நேர்மை என்று பாராதபடி தவறான பாதைகளில் சென்று தன்னுடைய குடும்பங்களுக்கு சாபத்தை வரவழைத்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது மாசு மறுவற்ற ரத்தம் அவர்களையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாயும் அவர்கள் மனம் மாறி என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே தீவினை செய்யாதபடி, லஞ்சம் வாங்காதபடி நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, போர் புரிந்து கொண்டும் இருக்கக்கூடிய நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். எப்படி வாழ வேண்டியும் என்று தெரியாதபடி அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஈரானியர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலில் வாழக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தன்னுடைய அகங்காரத்தினாலும் பெருமையினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளுக்கு எதிராக போரிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. உமது அன்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிந்தருள்வதை போல அந்த இடத்திலே சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. உமது இரக்கம் அவர்களுடைய நடுவிலே கடந்து வருவதாக, முகமதியார்கள் நடுவில் கடந்து வருவதாக, பழிக்கு பழி வாங்காதபடி ஆண்டவரே இந்த நாளில் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட போர் முனையில் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்பு காயங்களோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் எப்படி வாழ முடியும், உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதே என்று கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக. மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பொல்லாப்பான நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, குடி பழக்கங்களுக்கும் புகையிலை பழக்கங்களுக்கும் அடிமையாகி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் செய்த பாவங்களினால் வந்த நோய்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகளை குணமாக்கி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.